அதிகாரபூர்வமாக பிரிட்னஸ்ட்ரோவியன் மால்டோவியன் ரிபப்ளிக் என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் டிரான்ஸ்னிஸ்ட்ரியா என்பது கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு குறுகிய நிலப்பரப்பை கொண்ட நாடு. டினைஸ்டர் ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள இது மேற்கில் மால்டோவாவிற்கும் கிழக்கில் உக்ரைனுக்கும் இடையில் அமைந்துள்ளது. டிரான்ஸ்னிஸ்ட்ரியா ஒரு சுதந்திர நாடாக செயல்பட்டாலும் இது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்படவில்லை. மேலும் ஐக்கிய நாடுகள் சபையாலும் கிட்டத்தட்ட உலகின் அனைத்து நாடுகளாலும் சட்டபூர்வமாக மால்டோவாவின் ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது. டிரான்ஸ்னிஸ்ட்ரியன் மோதலின் வேர்கள் சோவியத் சகாப்தத்தில் இருந்து தொடங்குகின்றன. இன்றைய ரஷ்யா சோவியத் யூனியனாக இருந்தபோது மால்டோவா அப்போது மால்டோவியன் சோவியத் சோஷலிஸ்ட் ரிபப்ளிக் என்று அழைக்கப்பட்டது. மேலும் டிரான்ஸ்னிஸ்ட்ரியா ரஷ்யர்கள் மற்றும் உக்ரைனியர்களின் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு முக்கியமான தொழில்துறை பிராந்தியமாக இருந்தது. அதே நேரத்தில் மால்டோவாவின் பெரும் பகுதி ரோமானிய மொழி பேசும் பூர்வீக மால்டோவன் மக்களை கொண்டிருந்தது. 1980களின் பிற்பகுதியில் சோவியத் யூனியன் சரிய தொடங்கிய போது மால்டோவா அதன் ரோமானிய மொழியையும் அடையாளத்தையும் ஊக்குவிக்க தொடங்கியது. இது டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில் உள்ள ரஷ்ய மொழி பேசும் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் பாகுபாடு மற்றும் மால்டோவா ரோமானியாவுடன் ஒன்றிணைப்பது ஆகியவற்றை குறித்து கவலைப்பட்டனர். இதன் விளைவாக 1990ஆம் ஆண்டு டிரான்ஸ்னிஸ்ட்ரியா தன்னை ஒரு தனி சுதந்திர தேசமாக அறிவித்துக் கொண்டது. 1992ஆம் ஆண்டில் மால்டோவன் படைகளுக்கும் டிரான்ஸ்னிஸ்ட்ரியன் பிரிவினைவாதிகளுக்கும் இடையே ஒரு குறுகிய ஆனால் வன்முறை மிகுந்த போர் வெடித்தது. ரஷ்ய தலையீட்டிற்கு பிறகே மோதல் முடிவுக்கு வந்தது. அன்றிலிருந்து சட்டபூர்வ அங்கீகாரம் இல்லை என்றாலும் டிரான்ஸ்னிஸ்ட்ரியா நடைமுறையில் ஒரு சுதந்திர நாடாகவே செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் டிரான்ஸ்னிஸ்ட்ரியா அதன் சொந்த ஜனாதிபதி, பாராளுமன்றம், நீதித்துறை அமைப்பு, இராணுவம், காவல்துறை, தனித்துவமான கரன்சி ஆகியவற்றை கொண்டுள்ளது. இருப்பினும் ஐநாவின் எந்த ஒரு உறுப்பு நாடும் டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவை அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கவில்லை. அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வலுவாக ஆதரிக்கும் ரஷ்யா கூட டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை. ரஷ்ய நிதி உதவி, ஓய்வூதியங்கள், எரிசக்தி மானியங்கள் மற்றும் ரஷ்ய இராணுவ துருப்புகளின் இருப்பு ஆகியவற்றால் இப்பகுதி இன்னும் பிழைத்திருக்கிறது. டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில் சுமார் 1500 ரஷ்ய துருப்புகள் அமைதிப்படை என்ற போர்வையில் நிரந்தரமாக நிலை கொண்டிருக்கின்றன. ஆனால் மால்டோவா மற்றும் பல மேற்கத்திய நாடுகள் இதனை சட்டவிரோதமாக கருதுகின்றன. டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவின் பொருளாதாரம் சிறியது மற்றும் பலவீனமானது. ரஷ்யாவின் ஆதரவு ஸ்டீல், மின்சாரம், ஜவுளி உள்ளிட்ட தொழில்துறை ஏற்றுமதிகளை பெரிதும் சார்ந்துள்ளது. சுவாரஸ்யமாக டிரான்ஸ்னிஸ்ட்ரியா மால்டோவாவை அரசியல் ரீதியாக எதிர்க்கும் அதே வேளையில் அதன் வர்த்தகத்தின் பெரும் பகுதி மால்டோவா வழியாகவே செல்கிறது. டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில் சுமார் 4.5 லட்சம் பேர் வசிக்கின்றனர். அவர்கள் ரஷ்யர்கள், உக்ரைனியர்கள் மற்றும் மால்டோவன்கள் என கலவையாக உள்ளனர். ரஷ்யன், உக்ரைனியன் மற்றும் மால்டோவியன் ஆகிய 3 மொழிகள் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ரஷ்ய கலாச்சாரம் மற்றும் அடையாளம் பொது வாழ்வில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. லெனின் சிலைகள், சோவியத் நினைவு சின்னங்கள் மற்றும் கத்தி மற்றும் அரிவாள் சின்னங்கள் போன்றவை இன்றும் டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில் பரவலாக காணக்கூடியதாக இருப்பதால் இது பார்வையாளர்களுக்கு இப்பகுதி ஒரு லிவிங் சோவியத் மியூசியம் போல உணரச் செய்கிறது.